மௌத்து இஸ்ராயில் எந்த யோசனையும் செய்ய மாட்டாங்க. நேரா வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வாக்கான கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மகன்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிட்ட சொல்ல முடியாது, தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியாது, கொடுக்கல் வாங்கல் என்னங்கிறதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய நிலை அவர்கள் முன்பு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. மௌத்து நம்மை வந்து விடும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். எனவே அதை சுவைப்பதற்கு முன்பு, அதன் ருசியை உணர்வதற்கு முன்பு அதற்கு நாம் தயாராக வேண்டும். நல்ல அமல்களை செய்துவிட வேண்டும், நல்லவர்களாக வாழ்ந்துவிட வேண்டும், தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே நாலு சலாத்தை சொல்லிவிட வேண்டும், ஒரு பெருத்தமர துண்டு அளவாவது சதகாக்களை தர்மங்களை செய்துவிட வேண்டும். நம்மிடத்திலே ஏதாவது ஒரு தேவைக்காக நம் செவிகளுக்கு சில தகவல்கள் வரும்போது அதற்கு நான் என்ன செய்தேன் என்று யோசித்து அதற்காக ஒரு சிறிய தொகையை ஒப்படைத்து விட வேண்டும். இப்படி எந்த வகையில் எல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ எதையும் துச்சமென கருதிவிடக் கூடாது, தூர தூக்கி எறிந்து விடக்கூடாது. அதை அப்படியே பிடித்துக் கொண்டு மௌத்திற்கு பின்பு உள்ள வாழ்வுக்கு நலவு சேர்க்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக.